நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் அவர் உங்களை நேசிக்கல, அவர் நேசிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சரி பண்றீங்க. லூக்கா 19 கூட பார்ப்போமே. லூக்கா 19 எடுங்க. 19. எஸ், 19, 6, 7, 8. அவன் சீக்கிரமா இறங்கி, சகேயு என்கிற ஒரு மோசமான ஒரு ஆளை இங்க நம்ம பார்க்கிறோம். ஓகே, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இங்க இருங்க, சகேயுவை பார்த்து சொல்றாரு, இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, அவ்வளோ பெரிய ஆளு, பெரிய க்ரௌடு, இயேசுனார் வந்துட்டு இருக்காரு, சுத்தி பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் நின்று திடீர்னு யாரை பார்க்குறாரு? சகையை பார்த்துறாரு. எப்படி இருக்கும்? இவன் அவரை பார்க்க வந்தா, அவர் இவரை பார்க்குறாரு. சே, எப்படி இருக்கும்? ஒரு தடவை ஒரு பெரிய கூட்டம் 10,000 பேர் கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன் அன்னை கணக்குப்படி, பயங்கர க்ரௌடு. அப்போ அந்த ஊழியக்காரருக்கு அப்படியே அவரை பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படியே வந்து அவர் வர்ஷிப் பண்ணி ஜெபம், கடைசி ஜெபம் பண்ணுற நேரம் எல்லாம் கண்ணை மூடும்போது அவர் எஸ்கேப் ஆயிடுவார். எப்போவுமே பின்னாடி கார் நிற்கும், கண்களை மூடுவோம், கண்ணை மூடி திறந்து பார்த்தீங்கன்னா வரி வந்துருச்சு, ஆளை காணமாடானா அவர் காரில் போயிடுவார். நாங்கள் தெளிவாக முழிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் எப்படா காரில் போயிடுவார், நாங்கள் வந்து இங்கிட்டு கூட்டி போய் அவர் பார்த்துருவோம். எப்படியாச்சு இப்போ காரில் அந்த கிராஸ் இப்படி பண்ணுற நேரத்தில் அவர் பார்த்துருவோம். நாங்கள் அப்படின்ட்டு போயிட்டு இருப்போம். அந்த ஒரு செகண்ட் பார்ப்போம். அதுக்கு என் கூட நான் ஓவர் ரசிகர், அவர் நான் தான் பயங்கரமாக, சரி கூட இவங்க அண்ணன் போகிறாரு அப்படின்னு அப்படியே பார்க்குறேன். நான் ரெடியாக நிற்கிறேன். அப்படியே அந்த கார் சல்லுன்னு சுற்றி வெளியே போகுது. அப்படி போயிட்டு அங்கே போகிறாரு அண்ணன், டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரக்குன்னு கார் நின்றுச்சு. என்னடான்னு பார்க்குறோம், திடீர்னு டிரைவர் காரை விட்டு இறங்கினா, ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டார் போல. ஸ்டேஜில் வேகமாக எடுக்க போகிறேன். ஆகா, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கரைச்சிச்சு, அவரை பார்த்துருவோம்னா நின்றுட்டு இருக்கிறேன். அவர் அப்படியே அப்படி உட்காந்து அந்த விண்டோ வழியாக அப்படியே பண்ண டக்குன்னு என்ன பார்த்து, ஒரு பெரிய கூட்டம் நிற்குது, என்ன மட்டும் இங்கே வாங்க அப்படின்னாரு. கையை தட்ட கால் தரையிலே இல்லை எனக்கு. ஒன்று தாண்டா எதுவும் போகிறேன், இங்கே வாங்கினாரு. அப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறேன். அவரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றுமே கேட்கல, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கேன், என்ன கூப்பிட்டு எங்கேருந்து வரீங்கன்ற, நான் மதுரையிலேருந்து வரேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தனியாக வந்துருக்கீங்களா? அதை வந்துருக்கீங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ஊழியக்காரு என்னை தனியாக கூப்பிட்டு அவ்வளோ கூட்டத்தில் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேசிகிட்டே இருந்தார். சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கூட்டம்? யூஸ்ஃபுல்லாக இருக்காவா? யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்பேன். என்ன எப்படி கேட்குறீங்க? யூஸ்ஃபுல்லாக இருக்காவா? யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கிடையாது. டிரைவர் வந்துட்டார். ஓகே, சரி பார்ப்போம் அப்படின்னு. அடுத்து பின்னாடி ஒரு நாளில் அவர் ஒரு செஷனு, நான் ஒரு செஷன் சேர்ந்து எடுக்க போகிறோம். அதுக்கு உட்காந்து வந்து பிளான் பண்ண போகிறோன்னு அவர் தெரியாது. அடுத்த சிட்டிங் நான் உட்காரும்போது அவர் செஷன் பிரிக்கிறாரு, நான் செஷன். கர்த்தர் நல்லவர். அடுத்த முறை என்ன அவர் பார்க்கும்போது, நீங்கள் என் கூட ஸ்டே பண்ணுங்கன்னாரு. நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு இவர் கூட நம்ம ஸ்டே பண்ண அவரே சொல்கிறேன். நைட் நான் வந்துடுவேன், வந்தோம் நீங்கள் வாங்க, வி வில் ஸ்டே, நிறையா பேசுவோம். அன்புக்குரியவர்களே, மனது எப்படி இருக்கும்? ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டோன்னு மனசுக்கு இப்படி தான் சகைவுக்கு இருந்திருக்கும். சகைவுன்னு அவனுக்கு உயிரே கையில் இல்லை. இறங்கி வா, என்ன வர சொல்ற, டே போடான்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு, இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் தான் அப்படிதான் இருந்துச்சு. இறங்கினோன்னே இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போகிறேன்ற. அப்போ எல்லாம் சொல்கிறான், இவர் பாவியான மனுஷனிடத்திலே போய் தங்க போறாரியா? இவர் என்ன கடவுள்? பாவின்னு அவருக்கு தெரியல. பாவி கூட இவ்வளவு க்ளோஸ் அவர் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இங்க பாருங்க, எல்லாத்தையும் நான் செலுத்துறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நான் வீட்டுல தங்குறேன் அப்படி சொன்னாரா? இல்ல தங்குறேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொன்னானா? கையை தட்டுங்க. நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் அவர் உங்களை நேசிக்கல, அவர் நேசிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சரி பண்றீங்க. ஆமென். இவ்வளவு நாள் இவனை நீங்க திருத்த பாத்தீங்களடா. நான் தங்குறேன்னு எல்லாத்தையும் சொல்றான். ஒருத்தன் 100 ரூபா வாங்கினா 400 ரூபாய் திரும்ப தரேன். என்ன டிரான்ஸ்பிகரேஷன்! எப்படி நடந்துச்சு? அவர் வந்துட்டாரு,
எல்லாம் மாறிடுச்சு. பழைய ஏற்பாடு மாத்து, அவர் வருவாருன்னு சொல்லி கொடுக்குது. புதிய ஏற்பாடு அவர் வர்றாரு அப்புறம் மாறும்னு சொல்லி கொடுக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால உன்னை மாத்தின பிறகு அவர் வர்றாருல, அவர் வந்த பிறகுதான் நீ மாறுற. அப்ப எல்லாம் மாறுற பார்த்தா மக்கள் அப்படியே பாக்குறாங்க. அடுத்த வசனம் வாசிமா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, பாருங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னாரா? ஒருத்தன் தானே சார் வந்தான் வீட்டுக்கே. என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் ஒருத்தன் தான் வந்திருக்கிறேன், சகை ஒருத்தன் தான் வந்தான் வீட்டுக்கே ரட்சிப்பு. நோவா ஒருத்தன் தான் நீதிமான், குடும்பத்தை உள்ள ஏத்து. அப்போஸ்தலர் 16:31 ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டான், குடும்பத்துக்கு ரட்சிப்பு. பயப்படாதீர்கள், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். விசுவாசியுங்கள். ராபா 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 ரா. விசுவாசி 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 விசுவாசி. ஆனா ரட்சிக்கப்படல. உபவாசம் போடுங்க சிஸ்டர், விசுவாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 16 படி கர்த்தர் என் குடும்பத்தையும் வீட்டார் ரட்சிப்பேன். விசுவாசிங்க சிஸ்டர். ஆமென் சொல்லுங்க. ஓகே, அடுத்து உடனே அவன் இயேசு வந்த பிறகு வரான்னு சொன்ன பிறகு திருந்துறான். ஓகே, அடுத்து வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இல்லம்மா, அதை ஒன்றும் வாசிக்கல. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அதான சப்ஜெக்ட். அல்லேலூயா. இவனும், ஐயா ஒரு பாவியா, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஐயா ஒரு பாவியா இருக்காரு, இல்ல அவன் குமாரனா இருக்கிறான். கை தட்டுங்க. எல்லாமே பாவத்தை பார்த்தான், இவர் அவங்க அப்பாவை பார்த்தாரு. கையை தட்டு. உங்களை பார்க்கும்போது உலகம் உங்களை பாவியா பார்க்குது, ஆனா அவர் உங்களை ஆபிரகாமின் குமாரனா. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நான் ஆபிரகாமின் குமாரத்தி சொல்லுங்க. நான் ஆபிரகாமின் குமாரன், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. ஹல்லேலூயா.